மறைந்த இயக்குனர் கே. பாக்யராஜின் உடல் முழு அரசு மரியாதையுடன் சென்னை பெசன்ட் நகரில் உள்ள மின் மயானத்தில் இன்று தகனம் செய்யப்பட்டது. தமிழ் சினிமாவின் இயக்குனர், நடிகர், திரைக்கதை எழுத்தாளர், வசனகர்த்தா, இசையமைப்பாளர் என பன்முக திறமையால் பளிச்சிட்டவர் பாக்யராஜ். ரசிகர்களின் மனநிலையை சரியாக புரிந்து சாதாரண குடும்ப வாழ்க்கையை சுவாரஸ்யமான திரைக்கதையாக மாற்றிய படைப்பாளி பாக்யராஜ் திரைக்கதை மன்னன் என்று திரையுலகில் கொண்டாடப்பட்டவர். இந்த நிலையில் இயக்குனர் பாக்யராஜ் மாரடைப்பால் நேற்று மரணமடைந்தார். நேற்று அதிகாலை நடைபயிற்சி முடித்து வீடு திரும்பிய அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு சென்னை அப்பல்லோ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். அவருக்கு வயது 73. பின்னர் பாக்யராஜின் உடல் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. முதல்வர் ஜோசப் விஜய் நேரில் சென்று பாக்யராஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். சட்டப்பேரவைத் தலைவர் ஜே.சி.டி. பிரபாகர், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன், நடிகர்கள் ரஜினி, கவுண்டமணி, விஜயகுமார், சரத்குமார், பார்த்திபன், சிவகார்த்திகேயன், நடிகைகள் ராதிகா, சுஹாசினி, இயக்குனர் பி. வாசு, சமுத்திரக்கனி உள்ளிட்ட பலர் பாக்யராஜின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். பின்னர் காவல்துறை அணிவகுப்பு மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பாக்யராஜின் இறுதி ஊர்வலம் தொடங்கியது. பாக்யராஜ் உடலை நடிகர்கள் சரத்குமார், பார்த்திபன் ஆகியோர் தோளில் சுமந்து சென்றனர். இறுதி ஊர்வலத்தில் திரையுலகினர் பங்கேற்றனர். பாக்யராஜ் உடல் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படும் என்று முதல்வர் விஜய் அறிவித்திருந்தார். அதன்படி தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் என். ஆனந்த், ராஜ்மோகன் ஆகியோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து 72 குண்டுகள் முழங்க இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனையடுத்து திரைக்கதை மன்னன் பாக்யராஜின் உடல் சென்னை பெசன்ட் நகரில் உள்ள மின் மயானத்தில் அவரது குடும்ப வழக்கப்படி தகனம் செய்யப்பட்டது. தமிழகம் முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெற்றது. இந்த முகாமை முதலமைச்சர் விஜய் இன்று தொடங்கி வைத்தார். இளம்பிள்ளை வாதம் என்று அழைக்கப்படும் போலியோ வைரஸ் தொற்று நோய் குழந்தைகளை அதிகம் பாதிக்கும் நோயாக இருந்தது. போலியோவை ஒழிக்க பல்வேறு உலக நாடுகளின் முயற்சியால் இந்த தொற்று நோய் தற்போது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியா போலியோ தொற்று நோய் இல்லாத நாடாக உருவாகியுள்ளது. அதேவேளை போலியோ வருவதை தடுக்கும் வகையில் ஆண்டுதோறும் நாடு முழுவதும் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் தமிழகம் முழுவதும் இன்று நடைபெற்றது. இந்த நிலையில் சென்னை பாலவாக்கத்தில் உள்ள ஆதி திராவிடர் நல உயர்நிலைப் பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாமை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்தார். இதையடுத்து தமிழகம் முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் தொடங்கி நடைபெற்றது. அடுத்த கூட்டத்தொடரில் நிச்சயம் ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாட்டில் மத்திய மாவட்ட அயலக அணி தலைவர் இல்ல திருமண நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், இன்றைக்கு அமைந்திருக்கக்கூடிய இந்த சோஃபா மாடல் ஆட்சியுடைய போலி பிம்பம் கடந்த 1 மாதத்தில் அடித்து துவைக்கப்பட்டு நொறுங்கி கிடைக்கிறது எனவும், இன்றைக்கு தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் மின்வெட்டு எனவும், இது சட்டமன்றமா அல்லது சினிமா தியேட்டரா
தியேட்டரா இல்லை ஏதேனும் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டா இருக்குமோ என்ற அளவிற்கு இன்றைய சட்டமன்றத்தினுடைய தரத்தை நம்முடைய ஆளும் கட்சியினர் குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என கூறிய உதயநிதி, அடுத்த கூட்டத்தொடரில் நிச்சயம் ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸும் இருக்கும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு என தெரிவித்தார். விவசாயிகளுடைய போராட்டத்தையும் கொச்சைப்படுத்தப்பட்டிருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய தேர்தல் அப்போ 5 ஏக்கர் வரைக்கும் பயிர் நடும் தள்ளுபடினு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் வாக்குறுதிகள் கொடுத்தார். ஆனா அதெல்லாம் செஞ்சாரா அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்கணும். முதல்ல 1 லட்சம் வரைக்கும் பயிர் நடும் வாங்கியிருந்தா வெறும் 5000 ரூபாய் தள்ளுபடி அப்படின்னு அறிவிச்சாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா சிறு விவசாயி குறு விவசாயிக்கு தரம் பிரிச்சாங்க. அதன் பிறகு 75,000 வரைக்கும் தள்ளுபடின்னு சொன்னாங்க. அது இப்போ ஒரே வீட்டுல 2 பேர் 3 பேர் கடன் வாங்கியிருந்தாலும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பென்ஷன் வாங்க இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் பயிர்கள் தள்ளுபடி இல்லைங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய ஒரு பொருளை சட்டம் ஒழுங்கு செய்யப்படுது. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு எந்த அளவு இருக்கு நமக்கு தெரியும். ஒரு அலுவலகத்துல படுகொலைகள் இன்னைக்கு ஆட்சி அவர்கள் தெரிவித்தாங்க. இதையெல்லாம் கணக்கு சார்பாக சட்டமன்றத்துல நாங்கெல்லாம் பேசணும். ஆனா அதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய முதலமைச்சர் அதெல்லாம் பதில் சொல்லாம பாத்தீங்கன்னா ஒரு பதிலும் கிடையாது. ஆளுங்கட்சியினர் சட்டசபையில என்னென்ன கூட்டல் சார்ந்து நீங்க அதற்கு தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. எங்களுக்கெல்லாம் அவங்க சந்தேகம், இது சட்டமன்றமா இல்ல சினிமா தேட்டரா இல்ல ஏதாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வந்து கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு சட்டமன்றத்துடைய தரத்தையே நம்முடைய ஆளுங்கட்சியினர் குறைத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா எதற்கெடுத்தாலும் திமுக தான் காரணம் அப்படிங்கிறது ரெடிமேட் பதிலாக இன்றைய அரசு அவர்கள் வச்சிருக்கிறாங்க. நம்முடைய தலைவர் செஞ்ச பணிகளாக நல்லது நடந்தா அதற்குள் சேர்ந்து ஆட்சியாளர்கள் இன்னைக்கு சிக்கல் பண்ணிக்கிறாங்க. அதுவே பிரச்சனைனா திமுக தான் காரணம் அப்படிங்கிற ரெடிமேட் பதிலையும் கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நம்முடைய தலைவரை சிறுவப்படுத்தல் அப்படிங்கிற நோக்கத்தோடு அப்படிங்கிற பெயர்ல நம்முடைய தலைவரை முதலமைச்சர் கேள்வி கொண்டிருக்கிறார் என்றும் சட்டமன்றத்துல பேசினார். நம்ம தலைவர் என்னைக்கும் தேடி கண்டுபிடிக்கிற இடத்திலிருந்து நம்முடைய தலைவர் கேட்பதே கிடையாது. மிசா டைம்ல தலைவரை தேடி போலீஸ் ரோமானம் இடத்துக்கு கைது செய்வதற்கு அன்னைக்கு வந்தாங்க. அப்போ கலைஞர் சொன்ன போது என்னுடைய மகன் கடக நிகழ்ச்சிக்காக வெளியூர் போயிருக்காரு, வந்ததும் நானே இவர்கிட்ட அனுப்பியிருக்கிறேன்னு சொன்னவர் தான் டாக்டர் கலைஞர் அவர்கள். கலைஞர் சொன்னபடி கலைப்பணி முடிஞ்சு நம்முடைய தலைவரை உடனடியாக காவல் நிலையத்துக்கு அனுப்பி வச்சார். இன்னைக்கு மகளிர் உரிமை திட்டத்தின் மூலமாக, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுமை திட்டம் மூலமாக, நான் முதல்வர் திட்டங்கள் மூலமாக இன்னைக்கு எங்களுடைய தலைவர் நம்முடைய தலைவர் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறார், எங்கும் நிறைந்திருக்கிறார் நம்முடைய தலைவர். தினமும் மக்களோடு மக்களாக இருக்கக்கூடியவர் நம்முடைய தலைவர்கள், மக்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடியவர் நம்முடைய தலைவர்கள். ஆனா அதே நேரத்துல சென்னை இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சருடைய தொகுதி பெரம்பூர் தொகுதி மக்கள் என்ன சொல்றாங்க, நாங்கெல்லாம் தெரியாம ஒருத்தரை தெரியாதமா ஜெயிக்க வச்சுட்டோங்க, அவர் எங்க போறாங்க யாராவது பார்த்து எல்லாமே கேட்கிற அளவுக்கு பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் புலம்பிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சியில ஒட்டுமொத்த தமிழ்நாடு காலம் தேடிட்டு மின்சாரத்தை தேடிட்டு இருக்கு. போன 5 வருஷம் நல்லா இருந்த சட்டம் ஒழுங்க இன்னைக்கு மக்கள் தேடிட்டு இருக்காங்க. ஆகவே கிண்டல் பண்றதா நினைச்சு முதலமைச்சர் அவரே இன்னைக்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. இன்னும் அவர் சட்டமன்றத்துல டான்ஸ் மட்டும் தான் அடுத்த கூட்டத்தொடர் நிச்சயம் ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸோ இருக்குங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆகவே இன்னைக்கு தமிழ்நாடு இவ்வளவு ஒரு பேரிடர்ல மாட்டிட்டு இருக்கு. இந்த பேரிடர் வந்து தமிழ்நாட்டை நீக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு, உடற்படுத்த வேண்டிய நம்முடைய பொறுப்பு. அதற்காக நாம் அனைவரும் வருங்காலத்துல ஒற்றுமையோடு உழைக்க வேண்டும். நம்ம பார்க்காத வெற்றியும் கிடையாது, நம்ம பார்க்காத தோல்வியும் கிடையாது. கட்சியையும் தலைவரையும் மனசு வச்சு நம்முடைய பணிகளை எல்லாம் நம்ம மேற்கொள்ள வேண்டும். இந்நேரத்துல மணமக்களுக்கு அனைவரின் சார்பாக ஒரு வேண்டுகோள். தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியை நியமித்தது முதலமைச்சரின் தனிப்பட்ட முடிவு என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திரு மாவளவன் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களை தனியார் மயமாக்கும் முடிவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கோரிக்கையை ஏற்று முதல்வர் ஜோசப் விஜய் திரும்ப பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது எனவும், தோழமை கட்சிகளின் ஆலோசனைகளை ஏற்று உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கும் முதலமைச்சரின் ஜனநாயக பண்பை விசிக வரவேற்கிறது என கூறினார்.
மேலும் தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டிருப்பவர் முதலமைச்சரின் நம்பிக்கைக்குரியவர். அந்த பொறுப்பு ஆட்சி நிர்வாகத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொறுப்பு அல்ல. ஆகவே முதலமைச்சர் தனக்கு நம்பிக்கை உரிய ஒருவருக்கு வழங்கியுள்ளார் என தெரிவித்தார். அந்த பொறுப்பை முதலமைச்சர் தன்னுடைய நம்பிக்கைக்குரிய தோழருக்கு வழங்கியிருக்கிறார் என்று விளக்கம் சொல்லியிருக்கிறார். அது உட்கட்சி அது உட்கட்சி அவங்க கட்சி விவகாரம். அதில் இது அரசு பதவி தான் என்றாலும் கூட அந்த அதிகாரம் முதலமைச்சருக்கு இருக்கிறது. இதனால் எந்த பாதிப்பும் நேரப்போவதில்லை என்ற கருத்தை அவர் வலியுறுத்தியிருக்கிறார், வெளிப்படுத்தியிருக்கிறார். ஏற்கனவே போதை ஒழிப்புக்காக வேண்டி மாநாடுலாம் நடத்துனீங்க. அப்போதைய இருந்த திமுக அரசு எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளலை. நீங்கள் உங்களோட எதிர்ப்பு காரணமாக. ஆனால் இப்போ வந்திருக்கிற தாவேக அரசு வந்தவுடனே டாஸ்மாக்லாம் மூடி இருக்கிறாங்க. இனி வரும் காலங்களில் அதுக்கு அந்த மாதிரி மாநாடுகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அந்த மாநாட்டை நடத்தும் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் துணை பொதுச் செயலாளராக இருந்தவர் தம்பி ஆதவ் அர்ஜுன். அவர் இப்போது ஒரு முக்கியமான அமைச்சர் பொறுப்பிலே இருக்கிறார். மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பில் அவருக்கு ஒரு தெளிவான பார்வை உண்டு. இந்த அரசும் உடனடியாக பொதுமக்கள் கூடும் இடங்களில் உள்ள டாஸ்மாக் கடைகளை மூடுவோம் என்று அறிவித்து ஒவ்வொன்றாக மூடி வருகிறது. படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும், முற்றாக மது போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும், மது விலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அந்த மாநாட்டில் நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றினோம். இந்த அரசின் கவனத்திற்கும் அதை கொண்டு செல்வோம். இது இந்தியா முழுவதும் உள்ள ஒரு பிரச்சனை. நேற்று கூட நான் ஆந்திராவுக்கு ஓங்கோலுக்கு சென்றிருந்த போது ஒரு விபத்தில் தமிழ் மாணவர் ஒரு இளைஞர் பலியாகிவிட்டார். அவர் மீது மோதிய வண்டி கஞ்சா செடிகளை சுமந்து ஏற்றி வந்த வண்டி, லாரி என்று சொல்லப்பட்டது. அதுவும் தமிழ்நாட்டிலிருந்து அந்த வண்டி ஆந்திராவுக்கு வந்தது என்ற கருத்தையும் சொன்னார்கள். இப்படி எல்லா மாநிலங்களிலும் கஞ்சா போன்ற போதைப் பொருள்கள், போதை மாத்திரைகள், மது போன்ற அனைத்தும் பெரிய அளவிலே புழக்கத்தில் இருப்பது கவலை அளிக்கிறது. அதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே அந்த மாநாட்டிலே நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்தோம். மதுவிலக்கு என்பது மாநில அரசின் அதிகாரத்தில் இருந்தாலும் கூட தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கை வரையறுக்கப்பட வேண்டும். இந்திய ஒன்றிய அரசுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது என்று சுட்டிக்காட்டினோம். மாநில அரசுகளும் ஒன்றிய அரசும் சேர்ந்து மதுவிலக்கு கொள்கையை வரையறுக்க வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். மதுரை பழங்காநத்தம் திருவள்ளூர் நகர் பாரதிதாசன் பிரதான சாலையைச் சேர்ந்து மகாலிங்கன் மகன் செல்லப்பாண்டி கார் ஓட்டுநராக உள்ளார். இவரது காரில் மதுரை மாவட்டம் பழங்காநத்தம் பகுதியைச் சேர்ந்த வேலுப்பிள்ளை மகன் செல்வன், அவரது மனைவி செல்வி, மகன் பிரவீன், உறவினர் கவிதா ஆகியோர் சென்னையில் நடைபெறும் திருமண நிச்சயதார்த்த விழாவில் பங்கேற்பதற்காக மதுரையிலிருந்து சென்னைக்கு சென்று கொண்டிருந்தனர். இந்த நிலையில் காலை திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் விழுப்புரம் அடுத்துள்ள பிடாகம் அருகே சென்றபோது ஓட்டுநர் செல்லப்பாண்டி முன்னால் சென்று கொண்டிருந்த வாகனத்தை முந்திச் செல்ல முயன்றார். அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரத்தில் இருந்த தடுப்பு கட்டையில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் கார் உருகுலைந்த நிலையில் கார் ஓட்டுநர் செல்லப்பாண்டி மற்றும் காரில் பயணித்த செல்வம், இவரின் உறவினர் கவிதா ஆகியோர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். செல்வி, பிரவீன் ஆகியோர் பலத்த காயமடைந்தனர். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த விழுப்புரம் தாலுகா காவல்துறையினர் நிகழ்விடம் சென்று விசாரணை நடத்தி விபத்தில் உயிரிழந்த 3 பேர்களின் சடலங்களையும் கைப்பற்றி விழுப்புரம் மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்தார். மேலும் விபத்தில் காயமடைந்தவர்கள் விழுப்புரம் மாவட்ட அரசு மருத்துவமனை தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து சம்பவம் குறித்து விழுப்புரம் தாலுகா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.